இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று நவம்பர் மாதம் 26ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். தமிழில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், கொண்டவன் கூட இருந்தால் கூரை ஏறி சண்டை போடலான்னு சொல்லுவாங்க. கொண்டவன் கூட இருந்தா கூரை ஏறி சண்டை போடலான்னு சொல்லுவாங்க. நம்மை ஆட்கொண்டவன், நம் மீது அன்பு கொண்டவன், நம் மீது அக்கறை கொண்டவன், நம் நல் வாழ்க்கை மீது ஆர்வம் கொண்டவன், புரியுதுங்களா? நமக்காக இருக்கிறவன் கூட இருந்தா கூரை ஏறி சண்டை போட அப்படின்னு அர்த்தம், எதுக்கும் துணிஞ்சுப்பான்னு அர்த்தம். இதுதான் இன்றைய வாசகனுடைய தியானம் மைய கருத்து. கடவுள் நம் சார்பாக இருக்கு, நம்ம எதிர்த்து நிற்கக்கூடியவர் யாரும் பைபிள் சொல்லும். கடவுள் நம் சார்பாக இருக்கின்ற பொழுது நம்மை எதிர்த்து நிற்கக்கூடியவர் யார்? அவரே என் கோட்டை, அவரே என் அரண். அவர் என் கூட இருக்கும்போது என்னை எதிர்த்து நிற்கிறவன் வெளி வார்த்தை இது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஏசப்பா என்ன சொல்றாருக்கு பாருங்க. நம்ம இந்த வாசகம் எருசலேம் அழிவினை பற்றி ஏசப்பா அறிவித்த பிறகு வருகின்ற வார்த்தை இது. ஏசப்பாவுடைய நம்பிக்கை தரும் வார்த்தையை நாம் ரொம்ப ஆழம் வாசிக்கணும். உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், ஆளுநர்கிட்ட கூட்டு போவாங்க. பயப்படாதீங்க, இவையெல்லாம் எனக்காக நீங்கள் சான்று பகர வாய்ப்பு. ஏசப்பா யாரு? உங்களுடைய கடவுள் யாரு? அவருடைய வலக்கரம் உங்ககிட்ட எவ்வளவு இருக்குது? அவருடைய திருக்கரத்தின் மகிமை என்ன? இதெல்லாம் உங்களை எவெல்லாம் கஷ்டப்படுத்த கூட்டு போறானோ அப்போ இதற்கு வாய்ப்பாக இருக்கும். இன்னும் கேள்வி பாருங்க, என்ன பேசுறது, என்ன செய்யறது என நீ பயப்படாத, கவலையும் படாத. அனைத்தும் அதற்கான நாவன்மையும் ஞானத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். அனைத்தையும் ஆண்டவர் கொடுப்பார், பயப்படாது. அதுக்கு கீழே இன்னொரு வரி நம்ம வாசிக்கிறது, எவ்வளவு ஆழமான பொருள் பாருங்க. உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. எப்ப இப்படி வார்த்தை பாருங்க, ஏசப்படி வார்த்தை. உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் உங்களை எதிர்த்து பேசவும் கூட பேசக்கூட முடியாது அவங்களால. ஏனென்றால் நான் கூட இருக்கிறேன். ஒரு பைபிள் ஒரு பகுதி ஞாபகத்துக்கு வருது, அற்புதமான பகுதி. விடுதலை பயன் நூலில் மோசே தன்னுடைய இனத்தான் ஒரு எபிரேயன் கொல்லப்படுவதை, கஷ்டப்படுவதை பார்த்துட்டு என்ன பண்ணுவார்? இவர் வெகுண்டு எழுவார். என்னதான் அரண்மனையில் வளர்ந்தாலும் கூட ஒரு உடம்புல ஓடுறது எபிரேய ரத்தம் இல்லையா? தன் எபிரேயன் கஷ்டப்படுவதை பார்த்து என்ன பண்ணுவார்? இவர் என்ன பண்ணுவார்? பொங்கி எழுந்து ஒரு எகிப்தியனை கொலை செய்வார். கொலை பண்ணிட்டு பயந்து ஓடுவார். அப்படி பயந்து ஓடி ஒளிந்திருந்தார் அவர் மோசே. அப்படி ஒளிந்து வாழ்ந்தவர் பார்வோன் அரண்மனைக்கே போய் தெம்பா நிற்கிறார், தில்லா நிற்கிறார். பாருங்க, என் மக்களை ஒழுங்க வெளியே அனுப்பு, ஆண்டவர் கட்டளை இது. கடவுளுடைய மக்களை நீ வெளியே அனுப்புறன்னா என்னென்ன தண்டனை? 10 கொள்ளை நோய்கள் அனைத்தையும். எப்படி முடிந்தது? அவரா பயந்து ஓடிய ஒரு நபர் அரண்மனை உள்ளே போயிட்டு அரசு எதிர்த்து இருக்கக்கூடியது எப்படி வந்துச்சு? இந்த திறனவருக்கு ஏது? வார்த்தை பாருங்க பார்ப்போம். உங்கள் எதிரிகள் எவராலும் எதிர்த்து நிற்க முடியாது. ஏனென்றால்
நானே உங்களுக்கு கூட இருக்கிறேன். யோசுவா ஆண்டவர் சொன்ன வார்த்தை பாருங்க பார்ப்போம். நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உம்மை விட்டு விலகுவதும் இல்லை. யோசுவா 5 படிச்சு பாருங்க பார்ப்போம். நம்ம சொன்னோம் இல்லையா, கொண்டவன் கூட இருந்தா கூரை ஏறி சண்டை போடலாம். சொல்களே, கடவுள் நம்மோடு இருக்கிறார். நாம் நியாயத்தின் பக்கம், ஆண்டவரின் பக்கம், நீதியின் பக்கம் நின்றால் கடவுளுடைய திருக்கரம் ஒருபோதும் நம்ம கைவிடாது. எங்க தான் சொல்றான், சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் கடவுளை நம்புவோருக்கு ஒரு குறையும் வராது. கொலை பட்டியோட சிங்கம் நிற்குது, உன்னை ஒன்றும் பண்ணாது. என்றால் என் ஆண்டவர் எனக்கு கூட இருக்க வரைக்கும் நான் எதற்கு மஞ்சிட்டேன். பாருங்க பார்ப்போம், கடவுள் என்ன பண்ணுவாரு, ஒரு பிரமான ஒரு பகுதி வர வாசிக்க, நம்ம கரு தாங்கியவள் தன் பிள்ளையை மறந்திருப்பாலும், பாலூட்டும் தாய் தன் பிள்ளைக்கு பரிவு காட்டாமல் இருப்பாளா? அவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்க மாட்டேன். யார் சொல்லுவா அந்த வார்த்தை? நானுடைய வார்த்தை. ஓசையில் பாருங்க பார்ப்போம், நான் கடவுளுங்கிற நிலையை மறந்து உன் பக்கம் சாய்ந்து உனக்கு உணவு கொடுத்தேன்னு சொல்லுவான்னு சொல்லு. கடவுள் தன்மையை விளங்கி அவர் எல்லாத்துக்கும் விட்டுட்டு நமக்காக வந்து பாடுபட்டு சிலுவையில் இறந்தார். நாம் அவரோடு இருந்தால் அவர் நமக்காக செயல்படுவார். முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம், சிங்கத்தின் குகையிலேயே ஒரு சிங்கம் இருக்குது பாருங்க. நெபுகத்நேசர் அவர் ஆட்சி செய்கின்ற பொழுது தானியேல் அங்கே அவர் கண்ணில் வேலை விட்டாடுறாரு பார்த்தீங்களா? பொச்சலை வழிபடுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, 3 பேரை இல்லையா, மிஸ்டர் அனனியா 3 பேர் என்ன பண்ணுறாங்க, கொடுமைப்படுத்துறான் ராஜா. நெருப்பில் தூக்கி போட்டு உயிரோட கொளுத்துறான். ஒரு அணு கூட அசைக்க முடியல அவனால. என்றால் கடவுள் அவனுக்காக போராடினார். சரிங்களா சகோதரர்களே, இன்றைய மைவசனம் தான். தானியேல் இன்னைக்கு பாருங்க, அவனுடைய புள்ள யாரு, நபுக்கத்நேசருடைய புள்ள இன்னைக்கு பண்ண அவனோட ஆட்சி காலத்தில் நாங்கள் ஒரு பெரிய கூத்து பாருங்க. இன்னைக்கு பெல்சாத்சர் நபுக்கத்நேசருடைய புள்ள, முக்கியமான அவர், ஒரு 1000 பேருக்கு விருந்து பார்ட்டி கொடுக்குறாரு அவர். அந்த விருந்தில் எருசலேம் ஆலயத்தில் ஆண்டவரை வழிபாட்டுக்கென பயன்படுத்தப்பட்ட அந்த வெசல்ஸ், அந்த பொருட்களை அதில் மது ஊற்றி குடிச்சிட்டு நீ கும்மாளம் போடுற, இப்படி இருக்கும். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். கடவுளுக்காக அவருடைய இல்லையா பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த பாத்திரங்களில் நீ குடி ஊற்றி குடிச்சிக்கிட்டு நீயும் விபச்சாரிகள், அது வைப்பாட்டிகளும் இல்லையா எல்லாம் குடிச்சு கூத்தடிக்கிறீங்களே, அது எவ்வளவு கடவுளை இழிவுபடுத்துகிற செயல் வச்சு பாருங்க பார்ப்போம். அந்த கூட்டத்தில் தானியேலை கூப்பிட்டு, ஏன் எப்படி சிங்க குகையிலே இருந்தார் தானியேல் இருந்தார், எதற்கு ஆண்டவர் துணை இருக்கு, எதற்கும் கவலை வேணாம். அதான் நச்சை சொல்கிறாங்க இல்லையா, கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, ஆளோடு நிறுத்துவாங்க, கவலைப்படாது, நீ தப்பு செய்யலை, என் சார்பாக போய் நிற்கிற, உன்னை ஒருவனும் அசைக்க முடியாது. கொண்டவன் கூட இருந்தால் கூரை ஏறி சண்டை போடலாம். சகோதரர்களே, மனதில் வைத்துக் கொள்வோம், நாம் ஆண்டவர் பக்கம் இருக்க, நீதியின் பக்கம் இருக்க, கடவுளுடைய திருக்கண்மை கைவிடாது, இது உறுதி. ஜெபிப்போம், நன்றாக வாழ்வோம். சந்திப்போம்.